இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி 2011 தமிழகத்தில் ரத யாத்திரை மேற்கொண்டார். திருமங்கலம் பகுதியில் யாத்திரை செல்ல இருந்தபோது அவரை கொலை செய்ய ஆலம்பட்டி ஓடை பாலத்துக்கு அடியில் பயங்கரவாதிகள் பைப் வெடிகுண்டுகளை வைத்தனர். இதை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். வெடிகுண்டு வைத்த வழக்கில் முகமது ஹனீஃபா என்ற தென்காசி ஹனீஃபா உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் பதுங்கியிருந்த தென்காசி ஹனீஃபாவை கைது செய்ய சிபிசிஐடி டிஎஸ்பி கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் சென்றனர். அப்போது டிஎஸ்பி கார்த்திகேயனை கத்தியால் குத்திவிட்டு தென்காசி ஹனீஃபா தப்பிக்க பார்த்தார். அவர் மீது வத்தலகுண்டு போலீசில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைதான தென்காசி ஹனீஃபாவிடமிருந்து மத தலைவர்கள் படங்களையும் வெடிப்பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். இது தொடர்பான வழக்கு விசாரணை திண்டுக்கல் மாவட்ட கோர்ட்டில் நடந்தது. முடிவில் தென்காசி ஹனீஃபாவை கோர்ட் விடுதலை செய்தது. இதை எதிர்த்து மதுரை ஹைகோர்ட் கிளையில் சிபிசிஐடி தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை நீதிபதிகள் வேல்முருகன், விக்டோரியா கௌரி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. முடிவில் திண்டுக்கல் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்தது. அரசு தரப்பு சாட்சிகளும் சிபிசிஐடி தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தாக்கல் செய்த ஆவணங்களும் நம்பும் வகையில்தான் இருக்கின்றன. தென்காசி ஹனீஃபாவிடம் கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்கள் அனைத்தும் உண்மையானவைதான் என்று வெடிமருந்து ஆணையம் தெரிவித்துள்ளது. எனவே திண்டுக்கல் கோர்ட் உத்தரவை ரத்து செய்கிறோம், தென்காசி ஹனீஃபா குற்றவாளி என்று அறிவிக்கிறோம் என நீதிபதிகள் கூறினர். பின்னர் டிஎஸ்பியை கொல்ல முயன்ற குற்றத்துக்காக தென்காசி ஹனீஃபாவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தனர். மத கலவரத்தை தூண்டியதற்கு 2 ஆண்டும், சட்டவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 ஆண்டும், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்கு 2 ஆண்டும், வெடிப்பொருள் பதுக்கி வைத்திருந்த குற்றத்துக்காக 5 ஆண்டும் சிறை தண்டனை விதித்தனர். எல்லா சிறை தண்டனையையும் ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவு பிறப்பித்தனர். அதாவது மொத்தம் 5 ஆண்டுக்கு தென்காசி ஹனீஃபா சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும்.